குட் மார்னிங் ஆண்டி. பிரபா, என்ன காலங்காத்தால கிளம்பி வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, உங்களுக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இத குடுக்கறதுக்காக தான் உன் வீட்ல இருந்து கிளம்பி இவ்வளவு காலையில வந்தியா? அப்படிலாம் இல்ல ஆண்டி, இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அப்படியே ஜாகிங் கிளம்புனேன். வர வழியில இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அப்பதான் உங்க ஞாபகம் எனக்கு வந்தது. அதான் உடனடியே அதை வாங்கிட்டு வந்துட்டேன். பிரபா, பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்துற மாதிரி சொல்லுப்பா. அவ்வளவு தூரத்துல இருந்து இத குடுக்கற சாக்குல நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாதா என்ன? தெரியும் தெரியும், அம்மு பார்க்கத்தானே வந்த. இல்ல ஆண்டி, அது இருப்பா, நான் கூப்பிடுறேன். அம்மு இங்க வாயே, உன்னை பாக்க. பிரபா வந்திருக்கான் காய்கறி குடுக்கற சாக்குல. நான் உள்ள போய் டீ போட்டு கொண்டு வரேன், நீ உட்காரு. என்னம்மா நீ பிரபாவை பார்த்து அப்படி எல்லாம் சொல்லலாமா? வெறும் கையோடவா வந்திருக்க? என்ன இப்படி கேட்டுட்ட? வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு காய்கறிய கிஃப்டா வாங்கிருக்கியா? ஓ, என்ன நீ இப்படி கேக்குற? உனக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவானா என்ன? உனக்கு தான் சமைக்கவே தெரியாதுல்ல. வெரி ஃபனி. சரி சரி, சமாளிக்காத. எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிருக்கேன்னு சொல்லு. அது நான் தான் ஃபுல்லா ட்ராக் சூட்லாம் போட்டு வந்திருக்கேன்ல, இதை விட ஒரு கிஃப்ட் வேணுமா என்ன? உன் ஜோக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பிரபா. எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றியா? அது சரி, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியும்ல? நான் இதெல்லாம் மறப்பேனா என்ன? ஹாப்பி பர்த்டே அம்மு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. உன் பர்த்டே பிப்ரவரி தானே வரும். பரவாயில்ல, அட்வான்ஸ்டா பர்த்டே பார்ட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உனக்காக ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. வெரி ஃபனி பிரபா. இன்னைக்கு என்னோட பர்த்டேவும் இல்ல, என்னோட பர்த்டேவை நான் பிப்ரவரியில தான் செலிப்ரேட் பண்ணுவேன். அப்போ இன்னைக்கு என்ன? என்னன்னு யோசிச்சு பாரு. இன்னைக்கு என்னன்னு மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாத பிரபா. யூ நோ வாட், இனிமே நான் உன்கிட்ட பேச போறது இல்ல. ஏய் அம்மு, இப்போ எதுக்கு கோச்சுக்கிற? இன்னைக்கு என்ன வேலண்டைன்ஸ் டே கூட கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் டே, நியூ இயர், தீபாவளி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படின்னா என்னன்னு நீயே சொல்லு. இன்னைக்கு தான் நம்மளோட லவ் ஆனிவர்சரி. இந்த நாள்ல தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். ஓ ஆமா, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால தான் நான் உன்னை கேட்டேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட சும்மா விளையாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரியலி? நீ என்ன செக் பண்ணி பாத்தியா? யூ நோ வாட், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ, கோ டு ஹெல். ஏய் ஐயோ அம்மு ப்ளீஸ் நம்பு, எனக்கு ஞாபகம் இருந்தது. என்ன பண்றீங்க நீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. சும்மா நடிக்காதீங்க. முந்தானத்தை இப்படிதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. இப்போ என்னடா தூக்கத்துல இருக்கிற என்கிட்ட தப்பு நடந்துக்க பாக்குறீங்களா? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. நான் உன்கிட்ட வந்தது சாவி. அது ஏன் சாவி கூட. உங்களோட சாவி எப்படி ஏன் கைக்கு வந்துச்சு? அதே தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நீ தான் திருடி இருப்ப. நான் திருடுனேனா இல்ல நீங்க திருடுறதுக்கு முயற்சி பண்றீங்களா? விஷயம் எல்லாம் ஒண்ணுதானே. முதல்ல நீ திருடுன, இப்போ நான் திருடுறேன். கணக்கு சரியா போச்சு கூட. என்ன? ஏய், ராத்திரி என்ன மணி ஆகுது? நீ படுத்து தூங்கு. ராத்திரியா? ஜன்னலுக்கு வெளியில இருட்டாவே இல்ல. லைட் எரியுதுல, அதான் அப்படி தெரியுது. இன்னும் சூரியன் வரல, அதனால நைட் தான். காலையில 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் சூரியன் வரலையா? காலையில 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் சூரியனே வரல. பாத்தியா? சூரியனே வரலனா அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் விடியல, தூக்கத்தை என்ஜாய் பண்ணி காலையில என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் அலாரம் உடைக்கல அதோட. பிரபா கிட்ட இருந்து 10 மிஸ்ட் கால்ஸ் இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். எங்க போற? எதுக்கு கேக்குறீங்க? சாவியை கொடுத்துட்டு போ. ஏன்? அத வச்சு என்ன பண்ண போறீங்க? நகருங்க. ஏய், சாவியை கொடுத்துட்டு போ. ஏய், இவ்ளோ காலையில ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் நினைக்கவே இல்ல. அட, நீ காய்கறி கொண்டு வந்திருந்தப்போ அதே மாதிரி உன் முகமும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இப்போ என்னாச்சு பிரபா? முகையா வாடி போயிருக்கு. உங்க பொண்ணுக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகம். ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அடங்கா பிடாரி. ஒரு விதத்துல நீ அவ மனசுல ஈவு இரக்கம் தயவுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல. அவளை பத்தி எங்களுக்கு தெரியாத புது விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவளை பத்தி இன்னும் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமாவது நாங்க நிம்மதியா இருப்போம். நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது. உனக்கு கேட்கணும் தாண்டி இவ்வளவு கத்தி பேசுறோம். என்னக்கா நீங்க பாட்டுக்கு பேசிடுறீங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட திட்டு வாங்குறது நான் தான். ரேஷன் கடைக்கு கிளம்புறவ இங்க நின்னது தப்புதான். அம்மாடி அம்மோ, நான் எதுவும் பேசலம்மா. நல்லதா போச்சு. போற வழியில அந்த டெய்லர் இருக்காருல்ல, அவர்கிட்ட என் துணியை கொடுத்துட்டு எப்ப தச்சு கொடுப்பாருன்னு அப்படியே கேட்டுட்டு வா. என்னக்கா நீங்க? ரேஷன் கடை எந்த பக்கம் இருக்கு, டெய்லர் கடை எந்த பக்கம் இருக்கு? உங்களுக்கு ஒருவேளை அவசரமா டெய்லர் கடைக்கு போகணும்னா நீங்களே அதையெல்லாம் எடுத்துட்டு போங்களேன். என்னால எல்லாம் போக முடியாது.
உங்களாலையும் போக முடியலன்னா உங்க ஆசை பொண்ண கடைக்கு போக சொல்லுங்க. நான் கிளம்புறேன். ஆண்டி ரொம்ப அவசரம்னா நீங்க டெய்லர் கடைக்கு போயிட்டு வாங்க. நான் இங்கே இருந்து அம்முவை இல்ல வீட்டை நல்லா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா, அப்போ நானே போறேன். அம்மு அம்மு இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ கோவமாவே இருப்ப? ப்ளீஸ் கதவு தர. பிரக்யா வரேன்னு சொன்னாங்க, ஏன் இன்னும் வரல? பிரக்யா நீங்க இப்ப தாராளமா வரலாம். ஆன்ட்டி வீட்ல இல்ல, எங்க வெளியில போயிருக்காங்க. அம்மு வீட்ல தான் இருக்கா. நீங்க சீக்கிரமா வாங்க. ஓகே. அம்மா எங்க? பிரக்யா, தேங்க் காட் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. சீக்கிரம் உள்ள வாங்க. அம்மு ப்ளீஸ் கதவை திறக்கறியா? பிரக்யா வந்திருக்காங்க பாரு. என்ன பிரபா, என்ன முட்டாள்னு நினைச்சியா? என்கிட்ட பேசுறதுக்காக இப்படி இல்லாம போய் சொல்லுவ? பேசாத, நான் கோவத்துல இருக்கேன். அம்மோ வெளியில வரியா ப்ளீஸ்? அக்கா, நீ இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அம்மா எங்க போனாங்க? அவங்கள நான் வெளியில அனுப்பி வச்சிருக்கேன். ஏ அம்மோ, அதெல்லாம் விடு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஏன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேனா இல்ல உங்க சண்டையை நிறுத்துவேனா? அக்கா, தப்பு என் மேல இல்ல, எல்லாம் இவ மேலதான். எங்களோட லவ் அனிவர்சரி மறந்துட்டாங்கக்கா. பிரக்யா, எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் சொல்றதுக்குள்ள இவ அவசரப்பட்டா. அக்கா, இவன் போய் சொல்றான்க்கா. போதும் இதோட நிறுத்துறீங்களா? என்ன சின்ன குழந்தை மாதிரி சண்டை போடுறீங்க? அக்கா, இத ஆரம்பிச்சு வச்சது இவன் தான். சரி, நீ இதை முடிச்சு வையேன். பிரபாவை மன்னிக்க வேண்டியதானே? அது எப்படிக்கா முடியும்? இப்போ அதுக்கு என்னதான் பண்ணணுங்கற அவ? கதவு திறங்க. அம்மா, அக்கா, நீ ஒளிஞ்சுக்கோ. வா, இங்கே இரு. எதுக்கு கதவு தாப்பால் போட்டு வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ஆண்டி. உங்க பொண்ணு என்ன கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு தான் தெரியுமே, அவ கத்தனா 4 ஊருக்கு கேட்கும். அதான் கதவு மூடி வச்சேன். பக்கத்துல கேட்டற கூடாதுல்ல. பை த வே, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? வெளியில போறப்போ பணம் எடுத்துக்க மறந்துட்டேன். ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு என்ன இப்படி வேர்க்குது? வெளியில பயங்கரமா வெயில் அடிக்குதோ? நனைஞ்சு போயிட்டீங்களே. வெயில் அப்படி அடிச்சா வேர்க்காதா என்ன? நான் ஒருத்தி எல்லாத்தையும் மறந்து தொலைச்சுக்கிட்டே இருப்பேன். வெளியில போகும்போது பணத்தை எடுத்துக்கிட்டு போனோங்கிற அறிவு இருக்க வேண்டாம் எனக்கு. என் பர்ஸ இங்கதான் எங்கேயோ வச்சேன்னு நினைக்கிறேன். ஹாய், என்ன பண்றமா? நான் பணம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகணும்டி. எதுக்கு? நீ வழியை விட, பணத்தை அங்கதான் வச்சிருக்கேன். அங்க பணம் இல்லம்மா. ஏன்? நான் இங்க தானே பணத்தை வச்சிருந்தேன். அங்க பணம் இல்ல, ஏன்னா நான் தான் அதை எடுத்தேன். நேத்து தானே உன் செலவுக்கு நீ கேட்டதுக்கு பணம் கொடுத்தேன். இப்போ இந்த பணத்தை எடுத்து என்ன பண்ண? பிரபா தான் பணம் வேணும்னு சொன்னா அவனுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு திருப்பி தந்துடுறேன்னு சொன்னாமா. ஆமா ஆண்டி, அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு. நான் தான் அம்மு கிட்ட வாங்கிருந்தேன். கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். சரி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. நீ வச்சுக்கோப்பா, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அட என்ன ஆண்டி, நீங்க டெய்லருக்கு பணம் கொடுக்கணும் தானே வீட்டுக்கு வந்தீங்க. இப்பதான் என்கிட்ட பணம் இருக்குல்ல, இந்தாங்க வாங்கிக்கோங்க. அம்மா, உனக்கு லேட் ஆகலையாம்மா? டெய்லருக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னியே. நீ சீக்கிரம் போயிட்டு வந்தா தானே சமைக்க முடியும். எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது. வயித்துல எலி ஓடுமா? டெய்லர் வேலையா முக்கியம்? என் பொண்ணுக்கு பசிக்குது, நான் இப்பவே பரோட்டா பண்ணி கொண்டு வரேன். வேணாம். இப்பவே வேண்டாம்மா, அவ்வளவுலாம் ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடுறேன். என்ன பிரபா? ஆமா ஆண்டி, நீங்க ஒன்னும் அவசரமா வர வேண்டாம். லேட் ஆச்சுன்னா நானே அவளுக்கு சமைச்சு கொடுக்குறேனே. நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். பொறுமையா போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிதானமா வாங்க. பாய். உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் பணம் குடுக்குறாங்க, ஒருத்தர் பணம் வாங்கிக்கிறாங்க. ஆச்சரியமா சமைச்சு குடுக்குறேன்னு வேற சொல்றாங்க. நான் இங்க இருக்கிறத விட வெளியில போறதா நல்லது. அக்கா, அம்மா இங்க பாரு. அம்மா திரும்ப வரதுக்குள்ள நான் இங்கிருந்து கிளம்புறேன். நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும். ஓகே, பாய். அபி, நேத்து நைட்டே பிரக்யா கிட்ட பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணல. அந்த ப்ராமிஸ் என்னாச்சு? என்ன பத்தி என்ன நினைச்ச? ப்ளீஸ் அபி, சும்மா பில்ட் அப் பண்ணிட்டு இருக்காத. பேப்பர்ஸ்ல சைன் வாங்கினியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அபி ஒரு வேலையில இறங்கிட்டான்னா அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்காம விடவே மாட்டான். சைனை வாங்கிட்டேன். அந்த பேப்பர்ஸ் எங்க? அங்க இருக்கு. நான் முதல்ல அது பார்க்கணும். இது லாக் ஆயிருக்கு. பின்னென்ன, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸை வெளியே வைக்க முடியுமா? லாக்கர்ல சேஃபா தான் வைக்கணும். சரி அபி, சாவியை கொடு. நீ பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? நான் இப்பவே அந்த பேப்பர்ஸ் பார்த்து அவனு சாவியை கொடு அபி. இப்படி மூச்சு விடாம பேசுறதை நிறுத்திட்டு வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரியா? ஏன்னா அந்த லாக்கர் சாவி என்கிட்ட இல்ல. இப்ப என்ன சொன்ன? சொன்னது கேட்கல? லாக்கர் சாவி என்கிட்ட இல்லன்னு. அப்ப யார்கிட்ட இருக்கு?
என்ன தனு லூசத்தனமா கேக்குற? ஆப்வியஸ்லி லேடி ஹிட்லர் கிட்ட தானே இருக்கும். இந்த வீடே அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப எல்லா சாவியும் அவகிட்ட தானே இருக்கும். என்ன அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பேப்பர்ஸ்ல சைன் வாங்குன நீ அதை உன் கையிலேயே தானே வச்சுக்கணும். சரி லாக்கர்ல வச்சுட்ட, அந்த லாக்கர் சாவியை உன்கிட்ட தானே வச்சுக்கணும். இப்ப சைன் வாங்கி என்ன யூஸ் சொல்லு? அவளை எப்படியோ ஏமாத்தி அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸை லாக்கர்ல வச்சு லாக்கர் தானே லாக் அடிச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? காலையில இருந்து சாவியை வாங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. நீ அந்த பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ அதை பாத்துட்டானா? ஐம் சாரி அபி, என்னால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கவே முடியாது. என்னாலயும் இதை உடைக்கிற ரிஸ்க் எடுக்கவே முடியாது. யூ நோ, உன்கிட்ட பேசுறதுனால எந்த யூஸும் இல்ல. நானே ட்ரை பண்றேன். இந்த லாக்கர் உடைஞ்சிட்டா அவளுக்கு டவுட் வந்துரும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் திங்ஸ் எடுக்க நீ தான் உடைச்சேன்னு சொல்லு. திங்ஸ்னா கிட்டாரா? கிட்டார் இதுக்குள்ள வைக்க முடியுமா? அப்ப என்னோட எந்த திங்ஸ் உள்ள இருந்துச்சுன்னு சொல்றது? யோசிச்சு சொல்றேன் இரு. சரி நீ யோசி, நான் இதை உடைக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. தனு, உன் தலையெழுத்தோட சாவி இந்த லாக்கருக்குள்ள தான் இருக்கு. அது மட்டும் கிடைக்கட்டும். பிரக்யா கதை முடிஞ்சது. அக்கா ஏய் இடியட், லாக்கர் திறந்து தொலையேன். ஓ என்னாச்சு? கை ஒட்டிக்கிச்சா? திருட்டா? அக்காவோட ரூம்ல, அதுவும் பட்ட பகல்ல? இல்ல இல்ல இல்ல, நான் ஒண்ணும் திருடலாம் வரல. ஆக்சுவலி அது என்னன்னா, அபி இருக்கால, அவனோட திங்ஸ் ஏதோ உள்ள இருக்குன்னு சொன்னா, அதை எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா இது ஓபன் ஆகல. அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சார் நீங்களே பாருங்க சார், இவங்க இந்த லாக்கரை ஓபன் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த லாக்கருக்குள்ள உங்க பொருள் ஏதோ இருக்கான். எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இவங்க இந்த லாக்கர்ல இருந்து எதையோ திருட தான் வந்திருக்காங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். ஏய் ஆர்வக்கோளாரே, ஏய் நில்லு. அவ்வளவு அவசரமா எங்க போற? இவ சொல்றது உண்மைதான். என்னோட வாலெட் அந்த லாக்கருக்குள்ள லாக் ஆயிடுச்சு. ஓ அதுவா விஷயம்? அப்ப ஓகே. ஆனா சார், அந்த லாக்கரை உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் கேக்குறேன்னா, அதோட சாவி அக்கா கிட்ட இருக்குல்ல. அவங்க வந்ததும் கேட்டீங்கன்னா கொடுத்துட போறாங்க. வெரி சிம்பிள். அட இத நான் யோசிக்கவே இல்ல. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கியா? இதுக்குதான் அந்த கவிதாக்கு பதிலா நீ எனக்கு அசிஸ்டண்டா வரணும்னு சொல்றது. தனு, ரோஹித் சொன்ன மாதிரி லேடி ஹிட்லர் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாம். அவ வந்து லாக்கரை திறந்ததும் நமக்கு தேவையானதை நாம எடுத்துக்கலாம். வாலெட் சொன்ன. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இவன் மட்டும் சாவியை தரமாட்டேன்னு சொல்லட்டும், நானே அந்த லாக்கரை உடைச்சிடுறேன். இப்ப என்ன வேணும்? எதுக்கு நந்தி மாதிரி நிக்கிறீங்க? சாவி எங்க? எந்த சாவி? நேத்து ராத்திரி நீ என்கிட்ட இருந்து திருடினியே அந்த சாவி. இன்னைக்கு காலையில நான் திருடனு என் மேல பழிய போட்டியே அந்த சாவி. எங்க இருக்கு அந்த சாவி? அந்த சாவியா? அத நான் எங்கேயோ வச்சேன். எங்க வச்ச ஞாபகம் இல்ல. எங்கேயோ வச்சுட்டேன்னு அவ்வளவு அசால்ட்டா சொல்ற? அவ்வளவு காஸ்ட்லியான சாவியா எங்கேயோ வச்சிடுவியா நீ? அது சாவி தானே, ஜுவல்லரியா என்ன? ஏய், அந்த சாவி உன் ஜுவல்லரியோட எக்ஸ்பென்சிவ். ஐ மீன், ஜுவல்லரி எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அத லாக்கர்ல தானே வைப்போம். ஆனா அந்த லாக்கர் சேஃபா இருக்க அந்த சாவி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றத பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் ஜுவல்லரிக்கு பதிலா சாவியை மாட்டிட்டு தான் சுத்தணும் போல இருக்கு. வர வர என் கூட இருந்து நீயும் ரொம்ப ஃபன்னி ஆயிட்ட, ரைட்? நான் செம்ம டயர்டா இருக்கேன். தேவையில்லாம பேசி என்ன இன்னும் டயர்டாக்காதீங்க. நான் ரெஸ்ட் எடுக்கணும். பேபி, அந்த சாவி எங்க வச்சிருக்கன்னு சொல்லு ப்ளீஸ். ரூம்க்குள்ள இருக்கா, ரூம்க்கு வெளியே இருக்கா? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. பேபியா? இவருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி பேசுறாருன்னே புரியல. At your service, madam. தேங்க் யூ. இப்போ சந்தோஷமா மேடம்? இங்க பாரு பிரபா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எல்லா டேட்ஸையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்போ சந்திச்சோம், எப்போ ஃபர்ஸ்ட் டேட்டிங் போனோம், நாம ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு போனது எப்போ, ஃபர்ஸ்ட் டின்னருக்கு போனது எப்போ, அதுக்கப்புறம் நம்மளோட லவ் ஆனிவர்சரி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஒருவேளை நானே மறந்துட்டாலும் நீ தான் எனக்கு ஞாபகப்படுத்தணும். அதுக்காக கோச்சுக்க கூடாது.
என்ன பிரபா அப்படி பாக்குற? இல்ல நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், நான் எப்படி உன்னை போய் காதலிச்சேன். ஏன் அப்படி சொல்ற? ஏய், நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுவேன், நான் எதுவுமே சொல்லக்கூடாதா? நம்ம லவ் ஈக்குவேஷனே அப்படிதான் பிரபா. நான் சண்டை போடுவேன், கோச்சிப்பேன், நீ தான் என்ன அன்பா சமாதானப்படுத்தணும். இதுக்கெல்லாம் பிராக்டிஸ் எடுத்துக்கோ. ட்ரெய்லருக்கே டென்ஷன் ஆனா எப்படி? மெயின் பிக்சரே இனிமே தானே இருக்கு. நீ சொல்றத பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும் போல இருக்கே. ரொமான்டிக்கா எதுவும் நடக்காதா? நடக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டை தானே உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்க. நல்லா கேட்டுக்கோ. நான் சண்டை போடுவேன், நீ என்ன ரொமான்டிக்கா சமாதானப்படுத்தணும். ஓகே, அப்ப அதை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் தான் ரொமான்ஸ் பண்ணணும் நீயே சொல்லிட்ட. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் a kiss. கிஸ்ஸா? இங்க எப்படி பிரபா? ரிலாக்ஸ் தனு, ஆனா கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பாரு. கண்டிப்பா சீக்கிரமே அவன் பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிடுவான். பிரபாவும் அம்மும் இருக்காங்க. வா, உங்க டேட்டிங்க ஸ்பாயில் பண்ணிட்டு வரலாம். அவன் டேட் ஸ்பாயில் ஆகிறத பத்தி யோசிக்கிற, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? நீ வா, நான் பாத்துக்கிறேன். ஹாய். ஏன் வீட்ல சாப்பாடு பண்ணலையா? டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்க? தனு, கூல் பிரபா. எனக்கு புரியுது தனு. உங்க 2 பேரோட லைஃப்லயுமே ரொமான்ஸ்ங்கிறது இல்லாம போயிடுச்சு. அதனால லவ் லைஃப்ல கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா தான் இருப்பீங்க. பட் லவ் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. ரொம்ப ஓவரா பேசாத அம்மு. நான் பேசாம இருக்கேன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்க கூடாது. ஏய், 1 செகண்ட். நாங்க 2 பேரும் எங்களோட லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க. சிவ பூஜையில கரடி மாதிரி வந்தீங்கன்னா உங்களை இப்படி தானே ட்ரீட் பண்ண முடியும். லவ் ஆனிவர்சரியா? ஆ, ஏன் என்னாச்சு? ஏன் அதை கேட்டு நீங்க 2 பேரும் ஷாக் ஆகுறீங்க? புரியுது புரியுது. உங்க லைஃப்ல தான் லவ்ங்கிறதே இல்லையே. அப்புறம் லவ் ஆனிவர்சரி பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? சொல்லுக்கா. தெரியும் சௌமியாக்கா. ஐயோ அம்மா, நான் பிரக்யா பேசுறேன். அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கும் பிரபாவுக்கும் லவ் ஆனிவர்சரி. அதான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு அவன் கூட டேட்டிங்க்கு வந்தேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு கூட போக மாட்டேன். எனக்கு புரியுது. ஒரு 2 நிமிஷம் பேசலாமா ப்ளீஸ்? ஓகே, ஆனா 2 நிமிஷம் தான். பிரபா, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, ஆலியாவும் தனுவும் இங்க தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்காக இங்க வந்தாங்கன்னு தெரியலக்கா. ஆனா எங்களோட லவ் ஆனிவர்சரி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபா அங்க தனியா இருக்காங்கக்கா. அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் போனாதான் அவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்க்கா. ஓகே? ஓகே. இங்க பாரு, அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்களா இல்லையான்னு பாரு. இல்லனா நீங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுங்க, சரியா? ரூம்ல இல்லாம வேற எங்க வச்சிருப்பா? கண்டிப்பா இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். என்னடா இப்படி பண்ணிட்ட? அந்த லேடி ஹிட்லர் வந்தா கேள்வி மேல கேள்வி கேட்பாளே. அவ வரத்துக்குள்ள தூங்கிடுறா, இல்லைன்னா ரூம் ஃபுல்லா உன்னை வச்சு கிளீன் பண்ண வைப்பா. ஆனா கிளீன் பண்ற சாக்குல சாவியை தேடி பார்க்கலாம்ல. இவ்வளோ வேலை பார்த்து தான் அந்த சாவி கிடைக்கணும்னா அப்படி ஒரு சாவியே வேண்டாம். என்னது இது? ஏதோ புயல் அடிச்ச மாதிரி இவ்ளோ அலங்கோலமா இருக்கு. ஓஹோ, வீச வேண்டிய புயல் வீசிட்டு இப்ப அமைதியா தூங்குதோ? எதுக்கு ரிஸ்க்? எழுந்தா ஏதாவது தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு நானே கிளீன் பண்ணிடுறேன். பாரா, இவளே பண்ணிட்டு இருக்கா. என்ன வச்சு கிளீன் பண்ண வைப்பாலும் பயந்தேன். அபி, எப்படியும் படுத்துட்ட, தூங்கிடு. ஏய், என்னாச்சு? பிரபா ப்ளீஸ், என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? அம்மு, எவ்வளவு ஒரு அழகான இடத்துக்கு நம்ம 2 பேரும் டேட்டிங் வந்திருக்கோம். எதுக்கு சோகமா இருக்க? சரி சொல்லு, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? பிரபா ப்ளீஸ், சொன்னா கேளு. லீவ் மீ அலோன். எனக்கு இப்ப எதுவும் பேச வேண்டாம். நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. உள்ளுக்குள்ள என்னென்னமோ தாட்ஸ் வருது. எப்படி சொல்றதுன்னு தெரியல.
ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. நான் ரொம்பவே இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன் பிரபா. பிரபா ப்ளீஸ் எனக்காக ஒன்று பண்றியா? இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நீ உடனடியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன்னா நமக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிலாக்ஸா ரமு. நம்ம கல்யாணத்துக்கு நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ஏய் கோச்சுக்காத, நம்ம கல்யாணம் நடக்கும். அப்புறம் என்ன, அபி வீட்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகட்டும், அபியும் பிரக்யாவும் ஒன்னா சேரட்டும். அதுக்கப்புறமா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். ஐயோ பிரபா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கும் அதெல்லாம் தெரியும். நாம 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்கு முன்னாடி அக்காவும் மாமாவும் ஒண்ணு சேரணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். பேசாம நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ட்ரஸ்ட் மீ. நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். எப்பவும் போலவே இருக்கலாம். அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால நீ எனக்கு சொந்தமாயிட்டேங்கிற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கும். ப்ளீஸ் பிரபா கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் பிரபா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பயத்தை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. யாரோ உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுது பிரபா. ஐயோ அம்மு, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இப்படி ஒரு அழகான ரொமான்டிக் டின்னருக்கு வந்துட்டு இப்படி நெகட்டிவா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கே அம்மு. யார் நினைச்சாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காத அம்மு, என்ன நம்பு. பிரபா 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 உனக்கு என்ன ஆச்சு? பிரபா 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 என்ன ஆச்சு சொல்லு.